அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப். நான் வண்டி எஃப்சி வேலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். வண்டியில் வந்து லெஃப்ட் சைடில் பாடி எல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக விரிஞ்சிட்டு இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பெயிண்டிங் ஷெட்டுக்கு போயிட்டு பெயிண்டிங்க்கு விட வேண்டியது தான். ஸோ ஆர்னிக்கு போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆங்கிள், இது ஒன்று கிட்டத்தட்ட இந்த 3 ஆங்கிள் வந்து பாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் வந்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து இப்போது ஜாக்கி வச்சு இப்போது டைட் பண்ணுறாங்க. ஐ திங்க் இதில் இப்போது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அந்த பாடியெல்லாம் விரிஞ்சிருக்கு பாருங்கள். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பானெட்லலாம் வந்து கீழே ஃபுல்லாகவே ஓட்டை ஆகிட்டுக்குது. ஸோ ஹீட்டெல்லாம் இன்ஜின் ஹீட்டெல்லாம் உள்ளே வர்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஏர் ஃபில்டராண்ட சவுண்டு வருது பாருங்கள். அந்த ஒரு வெல்டிங் ஒன்று விட்டுட்டுக்குது, அது ஒன்று பார்க்க சொல்லியிருக்கேன். இப்படி நேராக போயிட்டு அந்த இடத்துல மட்டும் பெண்டாக இருக்குது. ஸோ க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அண்ணன் ஹீட் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா மேலே அந்த ஜாக்கியை வந்து டைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பாடி வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடும். பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி அப்படியே ஜாக்கி டைட்லேயே வச்சுருக்கோம். ஸோ தண்ணி ஊற்றி இந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் வந்து அது ரிமூவ் பண்ணுவாங்களாம். ராணிப்பேட்டை தாண்டி நிப்பாட்டியிருக்கேன். இங்கே வண்டியில் பொல்யூஷன் முடிஞ்சு போச்சு. பொல்யூஷன் போடுறதுக்காக நிப்பாட்டியிருக்கேன். ஸோ இன்சூரன்ஸு, பர்மிட்டு, டேக்ஸ் எல்லாம் கட்டியாச்சு. ஸோ இதுதான் 3 ஆங்கிள் சொல்லியிருந்தேன் இல்லை, 5 ஆங்கிள் வந்து நம்ம ஹீட் பண்ணி லெவல் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இன்னும் ஒரு 10 நாள் இருக்கிறதுனால சரி ஒரு லோடு போயிட்டு வரலாம் லோக்கல் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன், லோடு ஏற்றுறதுக்காக. ஸோ பொல்யூஷன் இல்லை, சரி பொல்யூஷனும் போட்டோன்னாக்கா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இப்போ லோடு போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் பெயிண்டிங் எல்லாம் பண்ணணும். இப்போது தோஸ்து நம்ம வண்டி லோடு ஆகிட்டுருக்கு. தோஸ்து வாங்க சாப்பிட்லாம் முட்டை தோசை சொல்லியிருந்தேன். 3 நாளைக்கு அப்புறமா நம்ம வண்டி லோடு ஆகிருக்குது. ஸோ தோஸ்து ராணிப்பேட்டையிலேருந்து லோடை ஏற்றிட்டு கிளம்பிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு. புதன்கிழமை வந்தேன், வியாழன் வெள்ளி ஒரு 3 நாள் லோட் ஆகலை. சனிக்கிழமை தான் லோட் ஆச்சு. பில்லு வர்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆக்கிட்டாங்க, நேற்று காலையில். ஸோ ஆல்மோஸ்ட் 12 மணி ஆகிடுச்சு. இப்போது இன்றைக்கி மண்டே காலையில் தான் 10 மணிக்கு ஆளுங்க வருவாங்க, இறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டோல்கேட் ஆண்டை வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிட்டாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ வேறு ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட்டில் நான் போகல. சரி ஆர்னி பஜார் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு vlog எடுத்து. இப்போது இந்த சிங்கிளில் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறமா போயிட்டு அன்லோடிங் பண்ணிவிட்டு ரிட்டன் என்ன லோடு கிடைக்குதுன்னு பார்க்கணும். லோக்கலு வண்டி வந்து பெயிண்டிங் ஷெட்டுக்கு வண்டி விடணும். ஏன்னா 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி எஃப்சி முடிகிறதுனால ஆர்னி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் இதுக்கு பேக் சைடில் தான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மணிகுண்டு முன்னாடி இருக்குது பாருங்கள். அங்கே 5 ஸ்டார் பிரியாணி நல்லாயிருக்கும். யாருன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஃபேமஸான ஹோட்டல் இது. ஸோ இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு. இப்போ முன்னாடி போனோம்னாக்கா அங்கே ஒரு ரைட் எடுத்தோம்னாக்கா அது வந்து புது பஸ் ஸ்டாண்டு. ஸோ லைக் நம்ம நேராக இப்போ சேட்பேட்டு, செஞ்சி, திண்டிவனம், பாண்டிச்சேரி இந்த வழியாக தான் நம்ம இப்போ போகிறோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே கமல் சில்க்ஸு, இந்த ஃபுல்லாக துணி கடை தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தேட்ரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாரத் பங்க் இருக்கும். ஸோ இங்கே ரெகுலராக நான் டீசல் போடுவேன். நிறைய தடவை vlogல கூட காமிச்சிருப்பேன் நான் இங்கே நான் டீசல் போடுறது. நான் சேட்பேட் வந்து நம்மளுக்கு இங்கேருந்து 23 கிலோமீட்டர் இருக்குது. விழுப்புரம் 88 கிலோமீட்ரு. டீ சாப்பிட நிப்பாட்டியிருக்கேன், வல்லத்தில் இருக்கிறேன். டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1:50 ஆகிடுச்சு டைமு. இந்த டயரில் காற்று கம்மியாக இருக்குது கொஞ்சம். செஞ்சி வந்தாச்சு, லெஃப்ட் எடுத்துட்டேன். ரைட்டில் போனோன்னாக்கா அங்கே செஞ்சிக்கு போவோம், உள்ள விழுப்புரம் செஞ்சி. இப்படி போனோன்னாக்கா திண்டிவனம் பைபாஸ் பிடிச்சாச்சு. ஸோ முன்னாடி டோல்கேட்டெல்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஊர் ஒன்று வரும், ரவுண்ட் அபவுட்டு. அந்த ஊர் பேர் பார்த்து சொல்கிறேன் நான். அங்கே ரைட் எடுத்து அப்படியே நம்ம பாண்டிச்சேரி போக வேண்டியதான். இப்போ மயிலம் அந்த ஊருக்கு கிட்டே போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 8 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட. பின்னாடி வந்து ஒரு 5-6 கிலோமீட்டராக வந்துட்டுருக்கேன். ஒரு வண்டி கூட வரல. இப்போ தான் ஒரு வண்டி பாஸ் ஆகி போயிட்டுருக்கு. முன்னாடியும் வண்டி வரல, பின்னாடியும் வண்டிங்க எதுவும் வரல. இப்போ தான் அந்த பிக்கப்பு பாஸ் ஆகி போயிட்டுருக்கு. அங்கங்கே வந்து கோயில் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ வர்ற வழியில் சேட்பேட்லேருந்து செஞ்சி வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நாடகமெல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ நிப்பாட்டி பார்க்கலான்னு பார்த்தேன். அங்கே நிறைய லாரி அண்ணனுங்க எல்லாருமே நிப்பாட்டி, டிரைவர் அண்ணனுங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நிப்பாட்டுறதுக்கு இடம் கிடைக்கல, அப்படியே நேராக வந்துட்டேன் நான். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. ரோடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதான் ஒரு அண்ணனை பார்க்குறேன் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு அப்புறமா. பார்த்தீங்கன்னா வண்டியில் செட்டுக்கிட்டு எல்லாமே கலட்டிட்டேன் எஃப்சின்றதுனால. ரம்ஜானுக்கு வந்தது பாண்டிச்சேரிக்கு, அது வரமா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதத்துக்கு அப்புறமா இப்போது மறுபடியும் வந்திருக்கேன். ஸோ இப்போது இன்சூரன்ஸு போட்டேன். இன்சூரன்ஸு, டேக்ஸு, அதுக்கப்புறமா க்ரீன் டேக்ஸு, அது 1 இயருக்கு மொத்தமாக அரௌண்டு 70,000 வந்துடுச்சு இப்போ வரைக்கும். இப்போது எஃப்சிக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி தெரியல. ஸோ பார்ப்போம். இப்போது இந்த நடை போயிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ பாண்டியிலேருந்து மறுபடியும் ரிட்டன் வேலூர் இல்லை ராணிப்பேட்டை அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். கிடச்சா ஏற்றிட்டு போயிட்டு மேற்கொண்டு காசு போட்டு இப்போது பெயிண்டிங் பண்ணணும் வண்டிக்கு. அக்கா தார்பால் வந்து பைப்பு லோடுன்றதுனால அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேனலில் நிற்க வச்சுருப்பாங்க. அதில் க்ளவுஸ் போட்டிருக்கேன். பழைய க்ளவுஸ் போட்டு தான் வந்து தார்பால் கட்டியிருக்கேன். அப்போ கூட வந்து லைட்டாக இப்போ இந்த ஜோல்டிங்லலாம் வந்து இதாகிட்டுக்குது. அதுக்கப்புறம் வந்து கயிறு, நேற்று என் வண்டியில் தான் ஃபஸ்ட்டு கயிறு போட்டது. ஃபுல்லாக வந்து நம்ம கயிறு வந்து ஃபுல்லாக மக்கி போயிட்டுக்குது. கயிறு வாங்கணும். ஆந்திரா கயிறு இருக்கு இல்லையா, அதுதான் வாங்கலான்னு இருக்கிறேன். 12 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் நான். ஏன்னாக்கா இப்போ 1 மணி 2 மணி அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் டைமு. ஸோ அப்பாவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி, அப்பா என்னை வண்டியாண்ட விட்டுருங்க, நான் போயிடுறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் தூங்கிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். 12 பொறுமையாக அப்படியே ஓட்டினே வந்துட்டேன். 40-45 ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணினே வந்துட்டேன் நான். ஸோ நம்மளுக்கு எப்படியும் வந்து காலையில் 5லேருந்து 6 மணி அந்த மாதிரி டைமில் தான் தூக்கமே வரும். நைட்டு ஃபுல்லாக நான் டிரைவிங்கில் தான் இருப்பேன் எப்போவுமே. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 2010லேருந்து இப்போ வரைக்கும் 15 வருஷம் வந்து நைட் டியூட்டி தான். நைட்லேயே தான் வண்டி ஓட்டுறது, ட்ராவல்ஸு இருக்கட்டும், லாரி. ஸோ வெளிநாட்டில் இருக்கும்போது கூட நைட்டு பகல் 2 ஷிஃப்ட்டும் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி எனக்கு வந்து பகலில் தான் தூக்கம், நைட்டில் தூங்க மாட்டேன். நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு தான் இருப்பேன். எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் இத்தனை வருஷமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணனும் இல்லை புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மன்னிச்சிருங்க, என்னால் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. ஏன் போட முடியலனாக்கா, நான் டியூட்டி போனால் தான் வ்ளாகே எடுக்கிறேன். டியூட்டி போகலன்னா வீட்டில் தான் இருந்தேன் நான், உடம்பு சரியில்லாமல். இப்போ நான் இந்த நைட் ஷிஃப்ட் ஓட்டுறதுனால எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் வந்துச்சுனாக்கா, நைட்டில் வந்து முழிச்சிட்டு இருக்கும்போது, நைட்டில் இப்போ அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ நைட்டில் எதனா ஒன்று குரல் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு போய் பார்ப்பேன். எமர்ஜென்சி எதனானாக்கா நான் இது ரொம்ப ஒரு பெரிய இதுவாக இருக்குது, எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ நான் இத்தனை வருஷமாக நான் இந்த நைட் ஷிஃப்ட் வண்டி ஓட்டுறதுனால எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க, எனக்காகவும் கொஞ்சம் துவா செய்யுங்க. நானும் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வ்ளாக் இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறமா கண்டினியூவாக கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து எஃப்சி வேலையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணி போடுறேன். எவ்வளோ என்ன ஆச்சுன்னு கூட நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இன்சூரன்ஸு, டேக்ஸ் மட்டும் சொல்லிட்டேன். இப்போ எஃப்சிக்கு எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. ஸோ அதுவும் பார்க்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைசன்ஸும் இந்த ரினியூவல் பண்ணோம், ஹெவி, அதுவும் பார்க்கணும் கொஞ்சம். ஸோ மொத்தமாக ஒரேடியாக எஃப்சி பண்ணும்போது லைசன்ஸும் ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கிறேன். ஒரு 2-3 நாள் அப்படியே முன்ன பின்ன ஆகும் எஃப்சி பேப்பர் வர்றதுக்கு. லைசன்ஸ் வந்து வர்றதுக்கும் கொரியரில் முதல்லலாம் கையில் கொடுத்துருவாங்க, இப்போல்லாம் கொரியர் தான் வர்றது வீட்டுக்கு. சீட் பெல்ட்டு, மாஸ்க்கு, யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வண்டி ஓட்டுங்க. பில்லு, ஈவே பில்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஈவே பில்லில் நம்ம வண்டி நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓவர் லோடு ஏற்றாதீங்க, பாசிங் லோடு மட்டும் ஏற்றுங்க. இந்த லோடு கூட எனக்கு வந்து 1.5 டன் அதிகமாகிடுச்சு. ஆனால் கம்மி பண்ணுங்கன்னா 25 டன் பாசிங் போடுங்க அப்படின்னு சொல்லி என்னோட மறுபடியும் அந்த 1.5 டன் கீழே இறக்கிட்டு பாசிங் லோடு தான் இப்போ ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன் நான். ஆல்மோஸ்ட் 36 டன்னு. வண்டி எம்டி வெயிட்டு பார்த்திங்கன்னா 10,600 10,800 வந்துச்சு. நார்மலாக இப்போ நம்ம வண்டியில் வந்து எஃப்சின்றதுனால அந்த சென்டர் பலகை, ஜாக்கி, வீல் ஸ்பேனர் எதுவுமே இல்லை இப்போ நம்ம வண்டியில். இது பெட்டு அது கூட இல்லை நம்ம வண்டியில். அந்த பிளாங்கெட் மட்டும் நம்ம போட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னாக்கா அந்த பலகையில் வந்து அந்த போல்டு நெட்டெல்லாம் வந்து குத்துறதுனால சரி, அந்த பட்ஜெட்டும் தலகாணி மட்டும் எடுத்துன்னு வந்துட்டேன். டீசலுக்கு வந்து பங்க்கில் சொல்லிட்டாங்க,
7,000 டீசல் போட்டேன். நான் ஒரு 2,000 டோட்டலாக வந்து 9,000 டீசல் போட்டிருக்கேன் இப்போ நான். நேற்று கூட வந்து சுத்தமாக தூக்கம் இல்லை. 4 மணிக்கு 2 வண்டிக்கும் தார்பால் கட்டி கயிறெல்லாம் வந்துச்சு. பில்லு வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. படுத்து தூங்குங்க 10 மணி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் பக்கத்தில் இருக்கிறனால திங்கக்கிழமைன்றதுனால மெட்டீரியல் அதிகமாக செய்வாங்க இல்லையா, சண்டே லீவுன்றதுனால. ஸோ என்ன ஆச்சுனாக்கா அந்த 4 போர் வண்டி வந்து காதுக்கு பக்கத்தில் வந்து போர் போட்டால் சவுண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு இருந்துச்சு. தூக்கமே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 2.5 மணி நேரம் கழித்து தான் அந்த சவுண்டே வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. கம்மியான உடனே அதுக்கப்புறமா தான் தூங்கினேன். ஒரு 4 மணி நேரம் தான் தூங்கினேன் நான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கூட பார்த்தீங்கன்னா அப்பா ரெஸ்ட் எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி நான் போயிட்டு ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். பார்த்தேன் தூக்கம் வரல. சரி அப்பா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டார். இப்போது நம்ம கூட்டுரோட்டாண்ட போயிட்டு டீ கடை எதனா இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். டீ இருந்துச்சுன்னா டீ சாப்பிட்டு அதுக்கப்புறமா டோல்கேட்டாண்ட போய் நிப்பாட்டிடணும். ஏன்னா டோல்கேட்டாண்ட டீ கடை இருக்குமா என்னன்னு தெரில. தோஸ்து அது பாருங்கள், லைட் செட்டிங்ஸு சூப்பராக இருக்குது. மாட்டு வண்டியில் விவசாயம் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. தோஸ்து கூட்டுரோட்டாண்ட வந்தாச்சு. இங்கே டீ கடை இருக்குது. டீ சாப்பிட்டு இப்போ நம்ம இங்கே ரைட்டில் தான் போகணும். இப்படி லெஃப்ட்டில் போனோம்னாக்கா நம்மளுக்கு இங்கே ஒரு 200 மீட்டரில் வந்து மசூதி இருக்கும். ஸோ ஜும்மா நமாஸெல்லாம் நான் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். வாங்க போய் டீ சாப்பிட்டு கிளம்பலாம். ஸோ குட் மார்னிங் தோஸ். 10 o'clock ஆக போகுது. இன்னும் ஒரு 15 minutes இருக்குது. ஸோ டோல்கேட்டாண்ட தான் நிப்பாட்டிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீ கடை போயிட்டு டீ சாப்பிட்டு வரலான்ட்டு. வெயில் முடியலங்க, செம்மையாக இருக்குது வெயில். நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன். நான் இங்கே உள்ளே அனல் அடிக்கிறதுனால தூக்கம் வரல. சரி எந்திரிச்சிட்டேன் நான். டயர் வந்து அடிபட்டு மேலே கீழே ஆகிட்டுக்குது. பார்க்கணும் என்னான்னு சொல்லி. இந்த பக்கம் டயர் எதுவும் ஒன்றும் ஆகலை. அந்த சைடு தான் கொஞ்சம் டயரு. ஸோ தோஸ்ட்டு வாங்க டீ சாப்பிட்லாம். நம்ம கால் பண்ணாங்க நின்றுக்கிறான். லேபர் அண்ணனுங்க கால் பண்ணியிருந்தாங்க. தம்பி ஒரு வண்டிக்கு அன்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அங்கேயே வெயிட் பண்ணுங்கள், 2 மணிக்கு தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 11:30 ஆகிடுச்சு. ஸோ தோஸ்து இதுதான் லொக்கேஷனு. பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. தார்பாலெல்லாம் கிழிச்சின்னு போய்டும் போல இருக்குது. ஃபுல்லாக தென்னை மரம் இதாக இருக்குது. இருந்தாச்சு கிளைமேட் நல்லாயிருக்கு. பட் என்னன்னாக்கா இதுக்கு உள்ளே போகணுமா லெஃப்ட்டில். இவ்வளோ தார்பால் கலட்டியாச்சு. ஸோ பிளாஸ்டிக் தார்பால் இருக்குது. யாருமே ஹெல்ப்பு கூட வரல. ஒரே ஒரு அண்ணன் தான் வந்து கயிறு மட்டும் லூஸ் பண்ணி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ரிசீவ்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ்.